எரிவாயு பிரச்சினையை சமாளிக்க மாற்று வழிகளையும் ஆராய்ந்து வருகிறோம். இந்த சவாலையும் எதிர்கொள்ள வேண்டும். இதுவே நாட்டின் வலிமைக்கும் அடையாளத்திற்கும் மையமானவை என லோக்சபாவில் பிரதமர் மோடி பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்வதற்கான கூட்டம் சென்னையில் நேற்று நடந்தது. இதில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாரதிய ஜனதாவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு 18 தொகுதிகளும் அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸை முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட வைக்க சசிகலா முயற்சி செய்து வருகிறார். முக்குளத்தூர் மற்றும் வன்னியர்கள் அதிகமுள்ள கும்பகோணம் தொகுதியை ராமதாஸுக்கு சசிகலா பரிந்துரை செய்துள்ளார்.